வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. இப்ப என்ன டேஷுக்கு டைலாக் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தலைக்கு பிறந்த நாள். ஹாப்பி பர்த்டே. ஸோ அவரை பத்தி பேச வேணாம், நம்ம வந்து டைரக்டா கழிப்போம், வீடியோக்குள்ள போயிடலாம். என்னன்னா, திரைக்கு வந்து செம்மையா அடி வாங்கிட்டு இருக்க ரத்தன படத்தை பத்தி தான் இனி நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை தான் ஞாபகப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருக்காவது மெடல் கொடுக்கணும்னா அது நம்ம ரத்னத்துக்கு தான்டா கொடுக்கணும். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கதையா ரெண்டு கதையா எத்தனை கதை. சமுத்திரக்கனிக்கு ஒரு கதை, விஷாலுக்கு ஒரு கதை, பிரியா பவானி சங்கருக்கு ஒரு கதை, அந்த லேண்டுக்கு ஒரு கதை, அப்புறம் அந்த 3 வில்லனுங்களுக்கு 3 கதை, அப்புறம் கதை, எல்லாத்துக்குமே கதை. அம்மா எல்லாத்துக்குமே கதை. என்னடா எத்தனை கதைடா. ஒரு கதை அப்படி போயிட்டு இருக்கப்ப இந்த கதை பின்னாடி எழுதி சொல்றேன், இப்படி போறப்ப இப்படி ஒரு கதையை எழுதி சொல்றான். எதுக்கு தேவையில்லாம? இப்ப சிம்பிளா ஒரு ஒன்லைன் தான் அப்படின்னா, ஒண்ணு இல்லைங்க, ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனை, அது ஹீரோ தட்டி கேட்கிறாரு, அவ்வளவுதான். ஹீரோவை காப்பாற்ற போறாரு. ஹீரோயினை ஏன் காப்பாற்ற போனாரு, ஹீரோயினோட பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோயினை எதுக்கு காப்பாத்துறாரு, ஹீரோவோட பேக் ஸ்டோரி என்ன, சமுத்திரக்கனி இவருக்கு ஏன் ஹெல்ப் பண்றாரு, சமுத்திரக்கனிக்கு இவருக்கு என்ன கதை, வில்லங்களுக்கும் ஹீரோயினை கொல்றதுக்கு என்ன கதை, ஏன் தேவையில்லாம ஹீரோயினை கொல்றாங்க, அதுக்கு ஒரு கதை. இப்படி ஒரு கதை 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 கதை, எல்லாத்துக்குமே கதை. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ, ஒண்ணு கூட எல்லாத்துக்குமே கதை. முக்கியமா இந்த படத்தோட மியூசிக் நான் சொல்லியே ஆகணும், அவ்வளோ கேவலமா இருந்துச்சு. இது வந்து டிஎஸ்பி மியூசிக் பண்ண மாதிரி, டிஆர் மியூசிக் பண்ண மாதிரி இருந்துச்சு. டக்கு திக்கு திக்கு டக்கு திக்கு திக்கு அப்படி பண்ணுவார்ல, அந்த மாதிரி டக்கு திக்கு திக்கு டக்கு திக்கு அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு மொத்த மியூசிக்குமே. காது வலி வலி வலின்னு வலிச்சிச்சு. ஏன்டா ஒரு படத்துக்கு மியூசிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஒரு சீன் சுமாரா இருந்தாலும் அந்த மியூசிக் இருக்கிறப்பதான் அந்த மியூசிக்கோ அந்த சீனோ பாக்குறப்ப ஒரு நல்லா இருக்கும். அடுத்து இந்த படத்தோட லவ் சீன்ஸ் நான் சொல்லி ஆகணும். லவ் சீன்ஸா அது எப்ப என்ன நினைப்பலப்பா அப்படி எழுதி வச்சீங்க? ஹீரோயினோட, அதாவது ஹீரோவோட அம்மா ஹீரோயின் மாதிரியே இருக்காங்களாம், ஆனா ஹீரோயின் ஹீரோ லவ் பண்ணுவாங்களாம். இது என்னடா லாஜிக்கு? அதையுமே லாஜிக்கோட எடுக்கிறேன்னு ஒரு மாதிரி எடுத்து வச்சு சொதப்பி வச்சிருக்கானுங்க. ஸோ நம்ம ஹரியோட படம் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க காம்பினேஷன்ல வந்த தாமிரபரணியா இருக்கட்டும், பூஜையா இருக்கட்டும், சும்மா ஜெட் ஸ்பீட்ல போகும். அதனால வந்து அவுத்து விடாத திடீர்னு ஒரு நாள் அவுத்து விட்டீங்கன்னா அப்படின்னா அது எப்படி வேகமா ஓடுமோ அந்த அளவுக்கு வேகமா ஓடும் அந்த ஹரிசரோட படம். ஆனா இந்த படம் ரொம்ப நாளா கட்டி போட்டிருந்த ஆமையை அவுத்து விட்டு எப்படி போகும் அந்த மாதிரி ஆமை மாதிரி பொறுமையா போகுது. டெட் ஸ்லோ படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க லாஜிக் மிஸ்டேக்கே சொல்ல முடியாது. ஏன்னா லாஜிக் மிஸ்டேக்கே லாஜிக்கோட எடுக்கிறப்ப இது எங்க நீங்க லாஜிக் மிஸ்டேக் சொல்லுவீங்கிறத நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தோட வந்து 3 வில்லனுங்கள். பொதுவா ஹரிசர் படத்துல வந்து இப்ப லாஸ்டா வந்த சிங்கமா இருக்கட்டும், சிங்கம் கடைசியில வந்து சிங்கம்ல வந்து ஒரு ஆந்திரால இருக்கிறதான் ஒருத்தர் வில்லன். அதே மாதிரி இந்த படத்துலயும் ஆந்திரால இருக்கவன் ஒருத்தர் வில்லன். ஆந்திராவுக்கு ஹரிசருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. எப்ப பார்த்தாலும் இந்த ஆந்திராவே புடிச்சிட்டு கட்டி நடக்கிறாரு. ஒரு ஆந்திராக்காரன் எதையும் ஏமாத்திட்டானோ அப்படியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆந்திராக்காரனை போட்டு கிழிச்சு வச்சிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட காமெடியன்ஸ் சொல்லிட்டு 3 பேர்த்த இறக்கியிருந்தாங்க. ஒன்னு மொட்ட ராஜேந்திரன், இன்னொன்னு யோகி பாபு, இன்னொன்னு விடிவி கணேஷ். விடிவி கணேஷ் அவர் வந்தப்ப கொஞ்சம் கடுப்புல இருந்தானா, கொஞ்சம் ஓரளவுக்கு சிரிச்சனே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து யோகி பாபுவோட காமெடிக்கு ஆக்சுவலா யாருமே சிரிக்கவே இல்லை. ஆரம்பத்துல இருந்து அவரு காமெடி பண்றாரு, ஆனா அது நல்லாவே இல்ல. யோகி பாபு சார் வந்து ஸ்டார்டிங்ல யோகி பாபு சார் வந்தாரு அப்படின்னா ரைட்டு இன்னைக்கு ஒரு கலகலப்பு இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த தடவை யோகி பாபு வந்தா இன்னைக்கு எந்த முக காமெடி போட போறானோ தெரியலையே அப்படிதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் கம்பேக் கொடுங்க தயவு செஞ்சு, நல்ல காமெடி கொடுங்க. ஆனா காமெடியோட அவருக்கு வந்து இப்ப வந்து ஒரு கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா பண்றாரு. ஆனா இந்த படத்துல ஒரு கேரக்டர் நல்லா இன்வால்வ்மெண்டா நடிச்சிருந்தாரு. கம்பேர் டு காமெடி கேரக்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் மொட்டராஜேந்திரன். இது வந்து மொட்டராஜேந்திரன் வந்து ஒரு சீரியஸ் டோன்லயே வராரு, சீரியஸ் டோன்லயே போயிடுறாரு. நாங்களும் சீரியஸ் டோன்லயே போனோம், சீரியஸ் டோன்லயே வந்துட்டோம். அடுத்து அவ்வளவுதான்.
படத்தை எல்லாருமே ஒரு பக்கம் எல்லாருமே வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஒரு விஷயம் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராட்காஸ்ட் போட்டேன். ஸோ அந்த ப்ராட்காஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லாம் பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும். ஸ்பாட்டிஃபைலயும் வந்துச்சு, இதுலயும் யூடியூப்லயும் வந்துருச்சு. ஸோ மறக்காம எல்லாம் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ கேஸ், எத்தனை பேர் ரத்தனம் படத்தை பார்த்து காதல ரத்தத்தோட வந்தீங்கன்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல நம்ம பாக்குற வரைக்கும் டாடா பை பை, see you.